சமுதாயம் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும், பொருளாதார பலத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. இந்த சித்திரை புத்தாண்டு நமது இந்திய சமூகத்தினரின் குடும்பங்களுக்கு செல்வ செழிப்பையும் நல்வாய்ப்புகளையும் அள்ளித்தர எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என மாய்கா தேச தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் கூறினார். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் அனைத்து இந்திய சமூகத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய சமூகம் ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும். நாம் எதிர்நோக்கும் சவால்களுக்கும் பிரச்சினைகளுக்கும் நமது ஒற்றுமை பலத்தை தரும். 80 ஆண்டு கால தீவிர அரசியல் பணியாற்றி வரும் மாய்காவுக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம். அதை உணர்ந்துதான் இந்திய சமுதாயத்திற்காக தொடர்ந்து போராடவும், நம்முடைய பிரச்சினைகளுக்கு நாமே சுயமாக தீர்வு காணவும் முடிவு செய்து அதற்கேற்ப பணியாற்றி வருகிறோம். இந்த காலகட்டம் நமக்கு ஒரு சவாலான காலகட்டம். மேலும் ஆசியாவில் ஏற்பட்டு வரும் போர் நமக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் விலை உயர்ந்துள்ளது. இது அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்தி உள்ளதால் நாம் திட்டமிட்டு செயல் செய்ய வேண்டும். நாட்டின் இந்திய சமுதாயத்தின் தலையாய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாய்கா பெரும் பங்காற்றி வருகிறது. மாய்கா முன்வைத்திருக்கும் இந்திய சமூக பிரச்சினைகளை கனிவோடும் அக்கறையோடும் கவனிக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் உறுதியளித்தார். நம்பிக்கையோடு நமக்கான பிரச்சினைகளுக்கு நாமே என்ற அளவில் தீர்வு காண முயற்சி செய்வோம் என சித்திரை புத்தாண்டை உற்சாகத்தோடும் நன்மைகள் வந்து சேரும் என்ற எதிர்பார்ப்போடும் கொண்டாடி மகிழ்வோம் என தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் மேலும் அவ்வாறு குறிப்பிட்டார்.